ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செயின் போட்டுக்கணும். செயின் ஸ்டிச் வந்து நான் இன்றைக்கி ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் சில்க் த்ரெட்லேயும் போட்டுக்கலாம். ஒரு லூப்பாக கனெக்ட் பண்ணிகிட்டே வரோம் செயின் ஸ்டிச்சுக்கு. ஒன் பை ஒன்னாக லூப்ஸை கனெக்ட் பண்ணி எண்டில் பார்த்தீங்கன்னா எண்ணாட் போட்டு செக்யூர் பண்ணுறோம். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் போட போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து செயின் ஃபார்ம் பண்ண போகிறோம். லெஃப்ட் டு ரைட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுக்கிற லூப்பை ரைட் சைடில் லாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அகெயின் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுக்கிறோம், ரைட் சைடில் லாக் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் எடுத்து திரும்பவும் ரைட் சைடில் லாக் பண்ணுறோம். இதே மாதிரியே நீங்கள் எடுக்கிற செயினை லெஃப்ட் டு ரைட்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டே வரீங்க. நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்களா செயின், அதுக்கு க்ளோஸாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக லாக் பண்ணிகிட்டே வரணும். அடியில் உள்ள த்ரெட்டை நல்லா புல் பண்ணணும். ஒரு தடவை லாக் பண்ணும்போதும். இல்லை நீங்கள் நல்லா டைட்டாக புல் பண்ணாமல் நீங்கள் ஜிக்ஸாகில் செயின் போட்டுகிட்டே வரும்போது ஓவர்லேப் ஆகி ஸ்டிச் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக தெரியும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா அடியில் உள்ள த்ரெட்டை கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக புல் பண்ணி நெக்ஸ்ட்டு செயின் எடுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு எண்ணாட் கண்டிப்பாக போடணும். எண்ணாட் போட்டு செக்யூர் பண்ணும்போது ஸ்டிச் உங்களுக்கு விலகி போகாது. இல்லை நீங்கள் எண்ணாட் போடாமல் போடுறீங்கன்னா எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜரி த்ரெட் போட்டு மேலே சில்க் த்ரெட்டில் வந்து செயின் போட்டிருக்கோம். நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டு மேலே ஜரி த்ரெட்டில் செயின் போடலாம், ஜிக்ஸாகில் செயின் போடலாம். இல்லை சில்க் த்ரெட்லேயே செயின் போட்டு சில்க் த்ரெட்லேயே மேலே ஜிக்ஸாகில் போடலாம். எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for supporting.